வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு யூனிக்கான கார் மியூசியமை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ நாம அவினாஷி ரோட் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜிடி கார் மியூசியம் வந்திருக்கோம். இதுக்கு என்ட்ரி ஃபீயா ₹125 per person சார்ஜ் பண்றாங்க. பட் இது ரியலி ஒர்த்து தாங்க. அதுக்கு ஒரு பாஸும் ரிஸ்ட் டேகும் கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸ்லயே ஜிடி நாயுடு அவர்களோட ஸ்டாச்சுவை வித்தியாசமா மெட்டல் ஃபின்ஸ் டிசைன்ல வச்சிருக்காங்க. அவரோட தலைக்கு மேல மரம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா? இத கிராவிட்ராம்ஸ் இல்லைன்னா ரோலிங் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கான்செப்ட் எனர்ஜி cannot be created or demolished, energy changes from one form to another அப்படிங்கிறத விளக்குற மாதிரி இருக்கும். பேசிக்காக ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் பால்ஸை லிஃப்ட் பண்ணி பொட்டன்ஷியல் எனர்ஜி நிறைஞ்ச பால்ஸை மேலே இருந்து ரிலீஸ் பண்ணும். அப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாக மாறும். இந்த டெசிக்னேட்டட் லூப்பில் பால்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகும்போது சவுண்ட் அப்புறம் ஃப்ரிக்ஷனாக எனர்ஜி மாறும். மற்றதை வீடியோவை பாஸ் பண்ணி படித்து புரிஞ்சுக்கோங்க. இங்கே சயின்ஸ் மியூசியமும் இருக்குது. சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதையும் பாருங்க. நாம இப்போ கார் மியூசியத்தை பார்க்கலாம். ஜிடி நாயுடு யாரு, அவர் வரலாறு என்ன அப்படிங்கிறத பிக் பேங் போகன் தெளிவா வீடியோ போட்டிருக்காரு. அதை பாருங்க. இந்த கார் மியூசியம்ல ஃபர்ஸ்ட் பேட்டன்டான கார்ல் பென்ஸோட பென்ஸ் பேட்டன் மோட்டார் வேகன்ல இருந்து இப்போ வந்த மாடர்ன் கிளாசிக் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கார்ஸ்னு 70+ கார்ஸ் வச்சிருக்காங்க. மண்டேஸ் அப்புறம் நேஷனல் ஹாலிடேஸ் தவிர எல்லா நாள்லயும் மார்னிங் 9ல இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் ஓபன் ஆயிருக்கும். மனுஷனோட வரலாற்றிலேயே வீலை கண்டுபிடிச்சது தான் ரொம்ப முக்கியமான இன்வென்ஷன். ஸோ வீலோட ஹிஸ்டரியில இருந்து அப்படியே மியூசியம் நம்மள வெல்கம் பண்ணுது. இது ஹர்பி படத்துல வரும். இந்த 1914 பென்ஸ் தான் இந்தியால இருக்கிற ஓல்டஸ்ட் பென்ஸ் கார். அதுல உடன் வீல்ஸ் இருக்கா, அதோட ஒரு சாம்பிளை தான் இங்க கீழே வச்சிருக்காங்க. கொஞ்சம் கார் மாடல்ஸ், கொஞ்சம் கார் புக்ஸ், அப்புறம் ரேரான மேகசின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் பென்ஸினுடைய பேட்டன்டட் கார், பென்ஸ் பேட்டன்ட் மோட்டார் வேகன். 1885ல கார்ல் பென்ஸ் பில்ட் பண்ணி 1886ல அதை பேட்டன்ட் பண்ணாரு. இதுல 954cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke இன்ஜின் இருக்கு. இதோட டாப் ஸ்பீட் 16 km/h. இதுல உட்கார்ந்து இருக்கிற லேடி பொம்மை கார்ல் பென்ஸோட ஒய்ஃப் பெர்தா பென்ஸ். இவங்க கல்யாணத்தப்போ கொண்டு வந்த டவுரி காசுல தான் கார்ல் பென்ஸ் இந்த காரை பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு. அதோட இவங்க இந்த கார்ல அவங்களுடைய 2 சன்ஸை கூட்டிக்கிட்டு 194 km ஒரு ரோட் ட்ரிப் போனாங்களாம். அதுவும் இந்த காரை பிரபலப்படுத்துறதுக்காக. இந்த ரோட் ட்ரிப் தான் கார்ல போன வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரோட் ட்ரிப் அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபோர்டோட வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லப்படுற ஃபோர்ட் மாடல் டி ரோட்ஸ்டர் வேரியன்ட். இது 1926ல ப்ரொடியூஸ் பண்ணது. மாடல் டி 1.5 crore கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஹென்ரி ஃபோர்ட் அப்புறம் ஃபோர்டோடைய ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னு டீடைல்டா ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்க. இந்த மாடல் டி தான் ஃபர்ஸ்ட் வனேடியம் ஸ்டீல் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண கார். இதுல 4 சிலிண்டர் இன்லைன் இன்ஜின், 2 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்திருப்பாங்க. 20 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணி 72 km/h டாப் ஸ்பீட் போகக்கூடியது. இது வோக்ஸ்வேகனுடைய பீட்டில். வெஸ்ட் ஜெர்மனிய ஆரிஜினா கொண்ட இந்த கார் ஆஸ்திரேலியன் டிசைனர் எர்வின் கொமெண்டா அப்புறம் போர்ஷேனுடைய ஃபவுண்டர் ஃபெர்டினண்ட் போர்ஷா சேர்ந்து டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் பண்ணது. வேர்ல்டு வைட் பெஸ்ட் செல்லிங் கார்னு கூட சொல்லுவாங்க. நிறைய படத்துலையும் இந்த வோக்ஸ்வேகன் பீட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிஸ்பிளேல இருக்கிற இந்த கார் ஹர்பி மூவில வர்ற டிசைன்ல வச்சிருக்காங்க. 1969ல ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. 1500cc ஏர் கூல்டு ரியர் இன்ஜின் கொண்டது. இந்த இன்ஜினுடைய பவர் அவுட்புட் 53 ஹார்ஸ் பவரும் டாப் ஸ்பீட் 90 mph போகும். வோக்ஸ்வேகன் பீட்டிலுக்கு அப்புறம் 1961ல இருந்து 1973 வரைக்கும் வோக்ஸ்வேகன் 1500, வோக்ஸ்வேகன் 1600னு வேரியன்ட்ஸ் பண்ணாங்க. இது 2 door ஹேட்ச்பேக், ஃபாஸ்ட் பேக் அப்புறம் ஸ்டேஷன் வேகன்னு 3 பாடி ஸ்டைல்ல வந்துச்சு. இந்த வோக்ஸ்வேகன் டைப் 3 1.5 லிட்டர், அதாவது 1493cc ஏர் கூல்டு 4 சிலிண்டர் இன்ஜினோட வந்துச்சு. இந்த கட் மாடல்ல உங்களுக்கு டார்ஷன் பார் சஸ்பென்ஷன், ரியர் மவுண்டட் இன்ஜின், ரியர் வீல் டிரைவ் எல்லாமே கிளியரா பார்க்கலாம். இது 1961 மாடல். இந்த இன்ஜினை பேன்கேக் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கார் எலக்ட்ரானிக் ஃபியூயல் இன்ஜெக்ஷனோட வந்தது. இது பிரெஞ்சு கார் மேக்கர் சிட்ரானுடைய 2CV. இது 1948ல இருந்து 1990 வரைக்கும் ப்ரொடக்ஷன்ல இருந்துச்சு.
நல்ல ஒரு லாங்கான பீரியட்ல இந்த பீரியட்ல மொத்தமா 70 லேக் கார் சேல் பண்ணியிருக்காங்க. இந்த காரை 2CV அப்படின்னு பேர் வச்சதுக்கு காரணம் ரெண்டு டிசைனர்ஸ் சேர்ந்து 2 ஹார்ஸ் பவர் அவுட்புட்ல 2 பிரெஞ்சு ஃபார்மர்ஸ் அவங்களுடைய கூட்ஸை கேரி பண்றதுக்காக செஞ்ச கார். இது 1948ல பாரிஸ்ல லான்ச் பண்ணப்போ நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் ஆர்டர்ஸ் பயங்கரமா குவிஞ்சிச்சு. 6 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. இந்த கார்ல சாஃப்ட் ரூஃப் இருக்கிறதுனால இந்த காரை அம்ப்ரெல்லா ஆன் வீல்ஸ் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. இந்த காரோடைய ஸ்பெஷாலிட்டியே இந்த சஸ்பென்ஷன் தான். ஒரு ஹரிசான்டல் சிலிண்டர்ல 2 காயில் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும். டிஸ்பிளேல இருக்கிற இந்த கார் 1948 மாடல் 375cc இன்ஜின் கொண்டது, 9 bhp பவர் அவுட்புட் கொண்டது. அண்ட் இந்த காரோடைய டாப் ஸ்பீட் 100 km/h வரைக்கும் போகும். இது ஒரு 4 டோர் செடான் கார். இது வேர்ல்ட் ஃபேமஸான Fiat 500. 1957ல இருந்து 1975 வரைக்கும் வந்த மாடல். இட்டாலியன்ஸுக்கு ஸ்மாலா, சீப்பா, அஃபோர்டபுளான ஒரு கார் கொடுக்கணும்னு டான்டே கியோகாசா டிசைன் பண்ண கார் இது. இதனுடைய பாடி ஷேப் ஒரு எக் ஷேப்ல இருக்கும். இன்ஜின் அப்புறம் கியர் பாக்ஸ் ரெண்டுமே ரியர் மவுண்டடா இருக்கும். ரியர் வீல்ஸை பவர் பண்ணக்கூடியது. இதனுடைய டைமென்ஷன்ஸே 3 மீட்டர் லெங்த்தும் 1.3 மீட்டர் விட்த்தும் தான். அண்ட் இதோட வெயிட் வெறும் 470 கிலோஸ் தான். இதை பவர் பண்ணக்கூடியது ஒரு 2 சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். அண்ட் இந்த இன்ஜின் கெப்பாசிட்டியும் வெறும் 479cc. அதோட பவர் அவுட்புட் 13 ஹார்ஸ் பவரும், டாப் ஸ்பீட் 53 mph வரைக்கும் போகும். ரொம்ப முக்கியமா இட்டாலியன்ஸுக்கு காரோட டேஸ்ட்டை காட்டுனதே இந்த Fiat 500 நுவோவோ தான். இது மினி 1959ல இருந்து 2000 வரைக்கும் ப்ரொடக்ஷன்ல இருந்த ஒரு கார். பிரிட்டிஷ் மோட்டார் கம்பெனிக்கு ஜெர்மனில இருந்து வர்ற பபிள் கார்ஸ் பிடிக்காம ஒரு ப்ராப்பரான மினியேச்சர் கார் டிசைன் பண்ணணும்னு நினைச்சாங்க. அப்படி ஆலெக் இசிகோனிஸ் அப்படிங்கிறவர் ஸ்மாலா, எக்கனாமிக்கலா 4 பீப்புளோட அவங்க லக்கேஜையும் சேர்த்து கேரி பண்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணணும்னு பண்ணதுதான் இந்த மினி. அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் நாப்கின்ல இந்த காரினுடைய டிசைன்ஸை வரைஞ்சாராம். அந்த நாப்கின்ஸ் இன்னமும் கோவென்ட்ரி கார் மியூசியம்ல இருக்கு. காரை டிசைன் பண்ணும்போது காரோடைய லெங்த்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக இன்ஜினை டிரான்ஸ்வர்ஸ் பொசிஷன்ல மவுண்ட் பண்ணாரு. டிரான்ஸ்வர்ஸ் இன்ஜின் வந்த ஃபர்ஸ்ட் கார் மினி தான். 4 வீல்ஸுக்கும் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்த முதல் காரும் மினி தான். ஒரே ஹவுசிங்ல கிராங்கேஸ்ல கியர் பாக்ஸ் அப்புறம் டிஃபரன்ஷியல் வந்ததும் மினில தான். இட்டாலியன் ஜாப் மூவில அப்புறம் மிஸ்டர் பீன் சீரீஸ்ல இது எல்லாத்துலயுமே மினியை யூஸ் பண்ணி செகண்ட் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் காரா ஃபோர்ட்னுடைய மாடல் டீக்கு அப்புறமா மினி தான் அந்த இடத்தை பிடிச்சது. டிஸ்பிளேல இருக்கிறது 1984 மாடல் மினி மேஃபேர். இதுல வந்தது 998cc 40 bhp இன்ஜின். இதனுடைய டாப் ஸ்பீட் 52 mph. இது ஒரு 2 டோர் சலூன் கார். இது ஹிஸ்பானோ சூயிசா 1920ல இருந்து 1934 வரைக்கும் ப்ரொடக்ஷன்ல இருந்த கார். இது ஒரு ஸ்பானிஷ் ஆட்டோமொபைல். இனிஷியலா இந்த கம்பெனி ஏர்கிராஃப்ட் என்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. சிங்கிள் பிளாக் காஸ்ட் அலுமினியம் என்ஜின்ஸ் பண்றதுல இவங்க ஸ்பெஷல். வேர்ல்ட் வார் 1க்கு அப்புறமா இந்த ஹிஸ்பானா சூயிசா H6 கார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. 6.5 லிட்டர் அப்புறம் 8 லிட்டர் அப்படின்னு 2 இன்ஜின்ஸ் கொடுத்தாங்க. இந்த 6 சிலிண்டர் 6600cc இன்ஜின் 135 ஹார்ஸ் பவர்ல 137 km/h டாப் ஸ்பீட் போகும். ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி இந்த ரேடியேட்டர் மேல இருக்கிற ஸ்டாச்சு ஸ்டார்க்னு சொல்லுவாங்க. இது வந்து அல்சேஸ் அப்படிங்கிற பிரெஞ்சு ப்ரொவின்ஸ்னுடைய சிம்பல். அந்த டைம்ல இந்த H6 கார் தான் யூரோப்லயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காரா இருந்துச்சு. டோட்டலாவே 2614 கார்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுல ஒன்னு இங்க இருக்கு. இது டொயோட்டானுடைய செரா. இது 2 டோர் 4 சீட் கூப்பே கார். 1990ல இருந்து 1996 வரைக்கும் ப்ரொடக்ஷன்ல இருந்த ஒரு கார். இது ஒரு ஜேடிஎம் அப்படின்னா ஜாப்பனீஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. செரா அப்படின்னா பிரெஞ்சுல வெல் பீயிங் அப்படின்னு அர்த்தம். இதோட ஸ்பெஷாலிட்டியே அந்த பட்டர்ஃப்ளை டோர்ஸ் தான். மொத்தமாவே 15,941 கார்ஸ் தான் டொயோட்டா இந்த செராவை பண்ணாங்க. இதுல 1.5 லிட்டர் 1496cc இன்லைன் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின், அது 108 bhp ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்த முதல் சில கார்கள்ல செராவும் ஒன்று. நமக்கு இந்த கார் கனெக்ட் ஆகிறது படையப்பா படத்துல நீலாம்பரி, ரம்யா கிருஷ்ணன் ஓட்டிட்டு வருவாங்க. அந்த கார் டைரக்டர் ரவிக்குமாரோடது. இது சுபாருனுடைய ரெக்ஸ். 1972ல இருந்து 1992 வரைக்கும் ப்ரொடக்ஷன்ல இருந்த கார். ஜாப்பனீஸ் கம்பெனியான ஃபுஜி ஹெவி இண்டஸ்ட்ரீஸோட ஆட்டோமொபைல் டிவிஷன் தான் சுபரு. அந்த டைம்ல ஜப்பான்ல நீங்க கார் வாங்கணும்னா முதல்ல பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கான்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதான் இந்த ஸ்மால் சைஸ் கார் வந்துச்சு. டிஸ்பிளேல இருக்கிற கார் 1985 மாடல் சுபாரு ரெக்ஸ்.
655cc 2 சிலிண்டர் இன்ஜின் கொண்டது. 31 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். டாப் ஸ்பீட் 68 மைல்ஸ் பர் ஹவர் போகும். இது மாஸ்டானுடைய RX-8. இது 2004 மாடல். டோட்டலா ப்ரொடக்ஷனே 2150 கார்ஸ் தான் பண்ணாங்க. 1300cc ரோட்டரி இன்ஜின் கொண்டது. இந்த இன்ஜினுடைய பவர் அவுட்புட் 228 ஹார்ஸ் பவர். இந்த காரினுடைய டாப் ஸ்பீட் 253 கிலோமீட்டர் பர் ஹவர். இது 4 டோர் குவாட் கூப்பே கேட்டகரியில வரும். இதுல ரோட்டரி வேன்கல் இன்ஜின் கொடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த காரினுடைய யூனிக் ஸ்பெஷாலிட்டியே. இது ஃப்ரண்ட் மிட் இன்ஜின் லே அவுட்ல ரியர் வீல் டிரைவ் கொடுத்திருப்பாங்க. இந்த இன்ஜின் 2003ல இன்ஜின் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்கு. டோட்டலா இந்த மாஸ்டா RX-8க்கு 37 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. இந்த இன்ஜினுடைய கான்செப்ட் ஜெர்மன் இன்ஜினியர் ஃபெலிக்ஸ் வாங்கல் அவர் தூங்கும் போது கனவுல வந்துச்சான். இவரு ஹிட்லர் கிட்ட யூத் லீடராகவும் ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த வாங்கல் ரோட்டரி இன்ஜினுடைய ஸ்பெஷாலிட்டியே வெறும் 1.3 லிட்டர் இன்ஜின்ல 230 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதோட 9000 RPMல தான் ரெட் லைன் பண்ணும். ஸ்மூத்தான பவர் டெலிவரியும் இருக்கும். இந்த ஜிடி நாயுடு மியூசியம்ல ஒரு வாங்கல் இன்ஜினை டிஸ்பிளேல கூட வச்சிருக்காங்க. இந்த இன்ஜினுக்குள்ள ட்வின் ரோட்டர் அசெம்பிளி கொடுத்திருப்பாங்க. யூசுவலா பிஸ்டன் இருக்கும்ல இன்ஜின்ல, அந்த இடத்துல வாங்கல் இன்ஜின்ல ரோட்டர்ஸ் இருக்கும். ட்வின் ரோட்டர்ஸ் எதுக்கு அப்படின்னா ஒன்னோட ஒன்னு 180 டிகிரி ஆஃப் செட்ல செட் பண்ணாங்கன்னா ஒரு ரோட்டர் ப்ரொடியூஸ் பண்ற வைப்ரேஷனை இன்னொரு ரோட்டர் கேன்சல் பண்ணிடும். அதாவது இன்ஜின் அவ்வளவு ஸ்மூத்தா ரன் ஆகும். இந்த ரோட்டர்ஸ்க்கு சென்டர்ல ஒரு அவுட்புட் ஷாஃப்ட் கொடுத்திருப்பாங்க. அதை ஃப்ளைவீலோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இது ஜிடி நாயுடு யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மோட்டார் சைக்கிள் 1912 ரஜ் மல்டி. இந்த பைக்கோடைய நம்பர் பிளேட் பாத்தீங்களா? CO3, அதாவது கோயம்புத்தூர் 3. கோயம்புத்தூர்ல ரெஜிஸ்டர் ஆன 3வது வெஹிக்கிள் இதுதான். கலங்கல் அப்படிங்கிற கிராமத்துல அவங்க அப்பா கூட ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்த சின்ன வயசு ஜிடி நாயுடு கண்ணில் மிஸ்டர் லங்காஷேர் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ரெவென்யூ ஆபீசர் அவரோட இந்த பைக்கோட வராரு. இந்த பைக்கை பார்த்த ஜிடி நாயுடுக்கு எந்தவித பிசிக்கல் எஃபர்ட்டுமே இல்லாம ஒரு பொருள் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற யோசனை வந்துச்சு. அந்த பைக்கை எப்படியாவது வாங்கணும்னு முடிவு செஞ்சு கோயம்புத்தூர்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு சேர்ந்தாரு. மிஸ்டர் லங்காஷேர் கூட பழக்கமும் ஏற்படுத்திக்கிட்டு அப்பப்போ இந்த பைக்கை தொடச்சு கொடுப்பாரு ஜிடி நாயுடு. ஒரு வருஷத்துல 300 ரூபாய் சேர்த்து வச்சு இந்த பைக்கை லங்காஷேர் கிட்ட இருந்து வாங்கினாரு ஜிடி நாயுடு. இது ஹென்ரி ஃபோர்ட் 1896ல செஞ்ச ஃபோர்டுடைய ஃபர்ஸ்ட் கார், ஃபோர்ட் குவாட்ரி சைக்கிள். இதை பத்தி ரொம்ப டீடைல்டா வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. இதை பாருங்க, பிஸ்டன் அப்புறம் கனெக்டிங் ராடோடைய மெக்கானிசத்தை ஒர்க்கிங் மாடலா வச்சிருக்காங்க. இது வான்கார்ட் டைஹட்சு DM 950 அப்படிங்கிற டீசல் இன்ஜினையும் மாடலா வச்சிருக்காங்க. இது ஸ்டிங்கர் 609 அப்படிங்கிற இன்ஜின். இது ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னே சொல்லலாம். வெறும் 100cc V8 கேசோலின் இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்றது 9.5 ஹார்ஸ் பவர். இங்க மேபாக்னுடைய இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பிஸ்டன், கனெக்டிங் ராடு, ஃப்ளை வீல், கிராங்க் கேஸ், இன்லெட், அப்புறம் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு. அது கூடவே 1937 மாடலான மேபாக் இன்ஜின் 3.5 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஜினையும் வச்சிருக்காங்க. இது 250cc ஏரோ மாடல் கட் செக்ஷன் இன்ஜின். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இது ஸ்டேரிங் கியர் பாக்ஸ், ரேக் அண்ட் பினியன், டிரைவ் ஷாஃப்ட்ஸ், ஸ்ட்ரட் அசம்பிளி இதெல்லாமே மாருதி 800ஓடது கட் செக்ஷனா வச்சிருக்காங்க. இது மெக்ஃபர்சன் ஸ்ட்ரட்னுடைய கட் செக்ஷன். அமெரிக்கன் இன்ஜினியரான ஏர்ல் மெக்ஃபர்சன் இந்த ஸ்ட்ரட்டை இன்வென்ட் பண்ணாரு. இந்த மெக்ஃபர்சன் ஸ்ட்ரட்னுடைய கான்செப்ட் என்னன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் டேம்பரோடைய அப்பர் பாயிண்ட்டை ஸ்டேரிங்கோடைய பிவட்டா யூஸ் பண்ணுவாங்க. இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுடைய கட் செக்ஷன். பாருங்க, நம்பரிங் கொடுத்திருக்காங்க, சோ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இது மேனுவல் கியர் பாக்ஸ்னுடைய கட் செக்ஷன். இது ஒரு ஃபுல் இன்ஜினுடைய கட் செக்ஷன். ஆல்டர்னேட்டர்ல இருந்து, பிஸ்டன் மூவ்மெண்ட்ல இருந்து, கிளட்ச், ஃப்ளை வீல், கியர் பாக்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே காட்டியிருக்காங்க.